Hello friends, welcome to Bell Math Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC Combined Stat examக்காக Mathsல Unit 8ல Dynamicsல Moment of Inertia பத்தி பார்க்க போறோம். இதே மாதிரி நான் இனிமேல் Dynamicsல ஒவ்வொரு டாபிக்கா உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுக்குறேன். எதுவுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்னென்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் டெஃபினேஷனாக மேத்தமெட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து I = mr². ஐங்கிறது வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டினோட் பண்ணுது. எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோமோ அதோட மாஸ். ஆருங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு த கிவன் லைன். இதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. ஸோ I = mr². இதுதான் தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ சிங்கிள் மாஸ்னால் இதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வந்து சீரீஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மாசஸ். ஸோ இப்போ நான் வந்து M1, M2, M3 எல்லாம் வந்து சில பார்ட்டிகல்ஸோட மாசஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட கரஸ்பாண்டிங் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ் வந்து R1, R2, R3ன்னு எடுத்துட்டா என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன ஆகும்னா சம் ஆஃப் mr². ஸோ அதாவது MI/RI ஒவ்வொன்றோட மாஸ் அதோட கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸோட ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ சேம் ஃபார்முலா. இது வந்து சிங்கிள் பார்ட்டிக்கல், இது வந்து மோர் தென் பார்ட்டிக்கல் இருந்ததுன்னா அதோட சம் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் த ரிஜிட் பாடி கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஸ்மால் எலிமெண்ட்டு, அதாவது ஸ்மால் போர்ஷன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ரிஜிட் பாடி கேல்குலேட் பண்ணும்போது நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இன்டெக்ரல் R² dmன்னு ஆகும். ஸோ அந்த நம்ம எந்த பாடிக்கு கேல்குலேட் பண்ணமோ அதை பொறுத்து நம்ம லிமிட் வந்து எவால்வேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா எழுதும்போது நம்மளுக்கு mk² ஆகும். அதாவது இன் பிளேஸ் ஆஃப் ஆர்க்கு வருவா கேன்னு வரும். கேங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், இன்னொன்று வந்து பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ இது ரெண்டும் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இப்போ அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வரும். ஸோ இஃப் I is the moment of inertia of the body about any axis and IG is its moment of inertia about a parallel axis through G. The center of gravity of a body, then Gங்கிறது center of gravity இல்லைன்னா center of inertiaன்னு சொல்லுவோம். then I = IG + NH². இது ரெண்டு என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஐஜிங்கிறது வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பேரலல் ஆக்சிஸ். இதில் MH² அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறது. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி, அந்த ஹெச்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் ஆக்சிஸ். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்ங்கிறது வந்து இஃப் IX and IY denote the moments of inertia of the plane lamina about two rectangular axis OX and OY. ஒன்று வந்து இது பர்பண்டிகுலராக இது இருக்கும், அது வந்து பேரலாக இருக்கும், இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது IX + IY. ஸோ இதுதான் வந்து பர்பண்டிகுலர் தியரமான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த பர்பண்டிகுலர் தியரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளேன் லேமினாக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆனால் வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம் பார்த்தீங்கன்னா எல்லா ரிஜிட் பாடிக்குமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் என்ன பார்க்கணுன்னா இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்போ மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல் ஆக்சிஸ் ட்ரான் ஃப்ரம் த கிவன் டைரக்ஷன். இங்கே வந்து ரெண்டு பேரலல் ஆக்சிஸ் இருக்குன்னு பார்த்தோமா, இதில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் ஹெச்னு எடுத்திருப்போம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதில் ஸ்மாலாக இருக்குதுன்னா இந்த ஒன் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் இனர்ஷியா இஸ் த ஆக்சிஸ் அபவுட் விச் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மினிமம். சென்டர் ஆஃப் இனர்ஷியா வழியாக பாஸ் ஆகிற அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மினிமமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு சில பர்டிகுலர் கேசஸ் கொடுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறது கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பேசிக் ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க. அதுலேருந்தே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். 1 or 2 மட்டும்தான் காம்ப்ளிகேட்டடாக வரும். மற்றது ஃபுல்லாக படிக்கிறவங்க மற்றதையும் கோத்ரூ பண்ணிக்குவாங்க. மற்றபடி இது வரைக்கும் கேட்டிருக்க பார்த்தா சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த தின் யூனிஃபார்ம் ராட் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் சம் பர்டிகுலர் கேசஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு தின் யூனிஃபார்ம் ராட் எடுத்துக்கிறேன். இப்போ ராடோட லென்த் 2a மென்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட் OY, அதாவது இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஜென்ரலாக கேட்டால் ஃபார்முலா வந்து
ma square by 3. அடுத்தது moment of inertia of the rod AB about the line, அதாவது about the line through one end, அதாவது A இல்லைனா B வழியாக போச்சுன்னா அதோட moment of inertia வந்து 4ma square by 3. moment of inertia of the rod AB about itself சேமாக இருந்ததுன்னா அது வந்து ஹரிசாண்டல் வந்து இருந்ததுன்னா 0ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது த்ரூ த ஒன் எண்டுன்னு கொடுத்தாங்கன்னா 4ma square by 3. moment of inertia of யூனிஃபார்ம் தின் ராடுனாலே ma square by 3ன்னு எழுதுவோம். நான் இங்கே ஏன் வந்து உங்களுக்கு ராடோட லென்த் வேரி பண்ணி கொடுத்துருக்குன்னா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. இப்போ கொஸ்டினில் வந்து ராட் லென்த் 2aன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இது வரும். சப்போஸ் ராட் லென்த் வந்து L அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னதுன்னா 2a is equal to L. இப்போ A இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா L by 2. நீங்கள் இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே வச்சு படிச்சிருக்கணும். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வெறும் யூனிஃபார்ம் தின்றான்னா ma square by 3ன்னு படிச்சிடாதீங்க, லென்த்தை வச்சு படிங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ 2a வச்சு படிச்சிங்கன்னா எல்லில் கேட்டாங்க என்ன பண்ணணும்னா ஏக்கு L by 2 போட்டு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரியும் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதனால் எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சூஸ் பண்ண தெரியணும், மாற்றி எழுதிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் லேமினா. ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இதில் பார்த்தீங்கன்னா இது லார்ஜஸ்ட் சைடு வந்து நான் 2aன்னு எடுத்திருக்கிறேன், இந்த ஷார்ட்டஸ்ட் வந்து 2bன்னு எடுத்திருக்கேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் gx வந்து mb ஸ்கொயர் பை 3. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா g பேரலல் டு த சைடு 2b, இந்த சைடு எடுத்தேன்னா ma ஸ்கொயர் பை 3. நம்ம எந்த சைடு எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான இது வந்து இங்கே வந்திருக்கும். moment of inertia of the lamina about the axis parallel to the plane, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ m by 3 a square plus b square. moment of inertia about AB, about ABங்கும்போது இந்த axis plus இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறதே சேர்த்து எடுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸோ moment of inertia about gx plus mb square, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு bன்னு வரும். ஏன்னா இது ஃபுல் லென்த் 2b. ஸோ இதுலேருந்து இது எடுக்கும்போது வந்து b. parallel axis theorem நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோன்னா 4mb square by 3ன்னு வரும். அதே மாதிரி moment of axis about AD எடுத்தோன்னா 4ma square by 3. ஸோ பர்பண்டிகுலருங்கும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ மெயின் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து parallel, ஒன்று வந்து பர்பண்டிகுலர். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ரிசல்ட்டு வரும், அவ்வளோதான். இதுக்கும் லென்த்து பார்த்துக்கோங்க, இது 2a 2b வச்சு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து L வச்சு வந்ததுன்னா கரெக்டாக நாம சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் parallelepiped ஆஃப் எட்ஜஸ் 2a 2b 2c. ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா m by 3 b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். 2a வச்சு எடுத்தால் இது ரெண்டு வரும், 2bனா ca, cனா ab, இது ரெண்டு வச்சு தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுவே வந்து க்யூபாக இருந்துச்சுன்னா என்னென்னா எல்லாமே வந்து ஈக்குவல் டு 2a ஆகும். ஸோ bc வந்து ஈக்குவல் டு ஏன்னு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து m by 3 2a ஸ்கொயர், அதாவது 2 by 3 ma ஸ்கொயர். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா இதில் abc எல்லாமே ஈக்குவல், a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு சிங்கிறது அப்ளை பண்ணனா இந்த ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்கு. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங் எடுக்கும்போது இங்கே நிறைய கேசஸ் ஒன்றும் ஒவ்வொன்றும் படிக்கணும். ஃபஸ்ட்டு about an axis through the center perpendicular to its plane இருந்துச்சுன்னா moment of inertia வந்து ma ஸ்கொயர், இதில் ஏங்கிறது வந்து radius of the ring. இதுவே வந்து moment of inertia of the circular ring about the diameterன்னு கேட்டாங்கன்னா அதோட half ma ஸ்கொயர் by 2. இதுவே வந்து tangent line கேட்டாங்கன்னா 3ma ஸ்கொயர் by 2. ஸோ வெறும் moment of inertiaனா ma ஸ்கொயர், about the diameterனா ma ஸ்கொயர் by 2, tangentனா 3 by 2 ma ஸ்கொயர், இதோட 3 வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்கில் இந்த மூணுமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க். இது வந்து டிஸ்க்கு. ஸோ இங்கே ஏங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த டிஸ்கை எடுத்திருக்கோம். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ma ஸ்கொயர் பை 4. அபவுட் த பர்பண்டிகுலர் டயமீட்டர்னா ma ஸ்கொயர் பை 4. இது ரெண்டும் அதே தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் த்ரூ த சென்டர் பர்பண்டிகுலர் டு த டிஸ்க்னா ma ஸ்கொயர் பை 2 அண்ட் அபவுட் த டேஞ்சன்ட் லைனா 5 ma ஸ்கொயர் பை 4. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஸோ சர்க்குலர் ரிங்கு கேட்டால் வேறு, சர்க்குலர் டிஸ்க்கு கேட்டால் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் எலிப்டிக் லேமினா. இதோட ஆக்சஸ் வந்து 2a 2b அபவுட் த ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த எலிப்ஸ், அதாவது மேஜர் ஆக்சஸ் எடுத்தோம்னா mb ஸ்கொயர் பை 4
இதுவே மைனர் ஆக்சிஸ் எடுத்தோம்னா ma ஸ்கொயர் பை 4 இது மாதிரி மாறி வரும். ஹோல் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கும்போது m இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை 4 இதோட அடிஷன் வந்து இங்கே வரும். ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. செப்பரேட்டாக ஆக்சிஸ் வைஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட் சாலிட் ஸ்பியர் அபவுட் 6 டயாமீட்டர். அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2ma ஸ்கொயர் பை 5. இதுவே above the tangent plane 7m square by 5. Next hollow sphere about its diameter formula வந்து 2ma square by 3. hollow sphere இருந்தால் 2ma square by 3. ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சாலிட் ஸ்பியருக்கு வேறு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும், ஹாலோ ஸ்பியருக்கு வேறு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். ஸோ கொஸ்டினை கரெக்டாக படித்து தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் அபவுட் த ஆக்சிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 3m ஸ்கொயர் பை 10. இதில் ஆறுங்கிறது வந்து பேஸ் ரேடியஸ். இதுவே ஹாலோ கோன் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து m ஸ்கொயர் பை 2 இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் லாமினோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mh ஸ்கொயர் பை 6. இதில் h வந்து என்னென்னா ஆட்டிடியூட் ஃப்ரம் த ஆப்போசிட் வெர்டெக்ஸ், அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து கீழே பேஸை டச் ஆகுதுல இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து mh ஸ்கொயர் பை 6 ட்ரையாங்குலர் லாமினா. நெக்ஸ்ட் டாக்டர் ரூட்ஸ் ஃபார்முலான்னு ஜென்ரலாக சில மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும், அப்படி இல்லைன்னு நீங்கள் செப்பரேட்டாகவே படிச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு மாஸ் இன்டூ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த பர்பண்டிகுலர் செமி ஆக்சஸ் டிவைடட் பை டி. இந்த டி வந்து 3 4 5 இருக்கும். 3 இருந்தால் ரெக்டாங்குலர், 4க்கு வந்து எலிப்டிக்கலாக இருந்தால் 4, 5 வந்து எலிப்சைடு. எலிப்சைடுங்கிறது ஸ்பியரும் இன்க்ளூட் ஆகும், எலிப்டிக்கலுங்கிறது சர்க்குலர் இன்க்ளூட் ஆகும். ஸோ எந்த ஷேப் கொடுக்குறாங்களோ அதை வந்து டினாமினேட்டில் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எடுக்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கணும், ஏன்னா அதில் தப்பு பண்ணிட்டோன்னா போயிடும். ஏன்னா சிலதுக்கு வந்து இங்கே செமி ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால சிலதோட ஆக்சிஸோட பிளேன் வந்து 0 வரும், சிலதுக்கு வந்து ரெண்டுமே ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ உங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் செப்பரேட்டாகவே படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சிஸ் வந்து m ஸ்கொயர் பை 2. இதுவே மூமெண்ட் ஆஃப் த இனர்ஷியா அபவுட் ஜென்ரேட்டர்னா 3m ஸ்கொயர் பை 2. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த டயாமீட்டர் ஆஃப் ஒன் ஆஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் வந்து m by 12 இன்ட்டு 3r ஸ்கொயர் ப்ளஸ் 4h ஸ்கொயர். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் வந்து m by 12 3r ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். ஸோ யூனிஃபார்ம் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னால இந்த 4 படிக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாலோ ஸ்பியர் ஹூஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியை ஆர் a and b. இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா 2m by 5 இன்ட்டு a power 5 மைனஸ் b power 5 by a cube மைனஸ் b cube. இப்போ இதிலே வந்து b டென்ஸ் டு ஏவாக ஆயிடுச்சுன்னா நம்மளோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்னா 2ma ஸ்கொயர் பை 3 மாறிடும். இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து சில ரேர் ரிசல்ட்ஸ் இல்லைன்னா அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுற ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக டீப்பாக படிக்கணுங்கிறவங்க இதுக்கப்புறம் இருக்கிறதையும் படிக்கணும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த thin uniform rod about an axis through its center incline at angle theta to the rod is ஆன்சர் வந்து என்னென்னா ma ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 3. அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் triangular lamina ABC about the line through the centroid parallel to BC is mh squared by 18. Moment of inertia of the uniform triangular lamina about the line through A parallel to BC is mh squared by 2. இதில் moment of inertiaவும் தெரிஞ்சிருக்கணும், எந்த ஷேப்புக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஷேப்பில் பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்கிறதையும் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் about the axis through the center of gravity perpendicular to the plane வந்து ma square by 12. Isosceles right triangle about the hypotenuse is ma square by 24. இது எல்லாமே வந்து triangular laminaவோட particular cases இது எல்லாமே. Next moment of inertia of the square about its diagonal of length L is ml square by 24. Next moment of inertia of the square lamina of side L about one of its diagonals, the density at any point varying as the square of its distance from this diagonal is ml square by 5. Next moment of inertia of the rectangular lamina about the diagonal வந்து m into 2a square b square by 3 into a square plus b square. Next moment of inertia of the uniform circular plate
about the line perpendicular to the plane of the lamina and the distance c from the center is m into a square by 2 plus c square. Next, from the circular disk of radius r, a circular portion whose diameter is the radius of the disk is removed. So circular portion வந்து remove பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது. Then the radius of gyration of the remainder about the common tangent is 5r by 4. And the radius of gyration of k. Next, a square lamina of side A and mass m has a circular hole of radius b cut out from it. இதெல்லாமே removing some portion remove பண்ணி படிக்கிறது. The center of the hole being at the center of the square. Then moment of inertia of the remaining piece about a diagonal of the square is m into a power 4 minus 3 pi b power 4 by 12a square. இதோட ஷேப் வரைஞ்சி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சர்க்குலர் போர்ஷன் வந்து ஒரு ஸ்கொயர் லாமினாவை ரிமூவ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் செமி சர்க்குலர் லாமினா அபவுட் இட் ஸ்ட்ரைட் ஏஜ் வந்து mr ஸ்கொயர் பை 4, அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து mr ஸ்கொயர் பை 4 இந்த சேம். நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் சாலிட் ஹெமிஸ்பியர் about the diameter of its plane face is 2mr square by 5. நெக்ஸ்ட் ரைட் சர்க்குலர் கோனுக்கு சில ரிலேட்டட் திங்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரேடியஸுங்கிறது பேஸ் ரேடியஸ் வந்து ஆறாவும், ஹைட்டு ஹெச்சு, எம்ங்கிறது மாஸ். ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே கீழே இருக்கிறது ஒரு 4 பாயிண்ட் வந்து இந்த 3 வந்து ரைட் சர்க்குலர் கோனோடது. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the line through the vertex perpendicular to the axis வந்து என்னென்னா 3m by 20 into r square plus 4h square. இதுவே வந்து about the center of gravity perpendicular to the axis na 3m by 80 into h square plus 4r square. இதுவே about the diameter of the base na m by 20 2h square plus 3r square. Next, moment of inertia of the truncated cone about its axis, the radius of its ends being a and b இருந்துச்சுன்னா 3m by 10 into a power 5 minus b power 5 by a cube minus b cube. Next, hollow cylinder ஓட moment of inertia about axis வந்து ma square. Hollow circular cylinder about its axis and the external and internal radii capital R and small r எடுத்துட்டோம்னா அதோட moment of inertia வந்து m by 2 into r square plus r square. Next, triangular lamina perpendicular to the plane through A is m by 12 into 3b square plus 3c square minus a square. Next, ஒரு proof. If m and m2 are the two masses whose centroids are the distance alpha apart and the moments of inertia are I1 and I2. இதோட moments வந்து I1 I2. இதுக்கு ரெண்டு இருக்கிற distance வந்து alpha-வா இருந்துச்சுன்னா then இதோட moment of inertia என்னன்னு கேட்டாங்கன்னா I1 plus I2 plus m1 m2 d square by m1 plus m2. ஸோ இது ஒரு ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுறது, நான் ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். Next, moment of inertia of the axis through the center perpendicular to the plane of the circular ring whose outer and inner radii are a and b is 1 by 2m into a square plus b square. Next, equimomental system. இது வந்து ரொம்ப ரேராக கேட்குறதா, பட் சின்ன கான்செப்ட்ங்கிறதுனால இதோட சேர்த்து கொடுத்துட்டேன். எப்போ ரெண்டு பாடிஸை வந்து ஈக்விமொமெண்டல்னு சொல்லுவோன்னா அதோட மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆல் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் சேம். ஸோ ரெண்டு பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லா ஸ்ட்ரெயிட் லைனுக்குமே சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவோம்னா ஈக்விமொமெண்டல்னு சொல்லுவோம். இல்லைனா அதோட இன்னொரு நேம் வந்து என்னென்னா கைனட்டிக்கலி ஈக்குவலண்ட் இல்லைனா டைனமிக்கலி ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரிசல்ட்ஸ் மட்டும் இருக்குது, அதையும் கொடுத்துட்றேன். த யூனிஃபார்ம் ட்ரையாங்குலர் லாமினா ஆஃப் மாஸ் m is equimomental to 3 particles each of mass m by 3. Equimomental வந்து m by 3 placed at the middle point of the sides இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது distance of the corners of the triangle from any straight line in its plane. Then moment of inertia of the triangle about this line வந்து m by 6 into alpha square plus beta square plus gamma square plus beta gamma plus gamma alpha plus alpha பீட்டாவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைனமிக்ஸில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இவ்வளோ கான்செப்ட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாட்டிக்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கம்பைன் பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்து டைனமிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இதில் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் காமிக்கிறேன்.
இது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைனமிக்ஸ் ஃபுல்லாக கம்பைண்டாக ப்ரீவியஸ் இயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2020 பார்த்தீங்கன்னா moment of inertia of the thin uniform rod about an axis at the end of the rod and perpendicular to the rod is. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து லென்த் எதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு த லார்டு ஓவை இங்கே தான் இங்கே பர்பண்டிகுலர். ஸோ ஆன்சர் வந்து ma²/3. ஸோ இதுதான். ஸோ இதே வந்து எல் வச்சு கேட்டாங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலா வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் 2018 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The moment of inertia in rotational motion is the analog of the mass in linear motion. ஸோ இதுக்கு வந்து மாஸ் பேஸ் பண்ணி வருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக வர்றது மட்டும் உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்கு கொஷின் காமிக்கிறேன். டைனமிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பைண்டாக போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா the moment of inertia of the thin uniform rod AB mass m and length 2a about the line through a and perpendicular to AB. So through the one end formula படிச்சோம்ல அது. So 4/3 ma². Next இங்கே the moment of inertia of the uniform rod length 2a about the line through the midpoint. இது வந்து நார்மலாக கேட்குற கொஸ்டின். ஸோ ma²/3. இது வந்து பர்பண்டிகுலர் டூன்னு படித்தோம்ல அது. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ஷேப்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஒமிட் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் இது வந்து நான் டைனமிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.